வணக்கம். அப்பா, கொரோனாலாம் ஒரு வழியா முடிஞ்சதுன்னு நாம கொஞ்சம் பெருமூச்சு விட்ட நேரத்துல சிக்காடான்னு ஒரு புது வகை வைரஸ் மறுபடியும் எல்லாரையும் கவலைப்பட வச்சிருக்கு. இப்போ எல்லார் மனசுலயும் ஒரே ஒரு கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் லாக்டவுன் வருமா? ஆமா, இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் தேடிதான் நாம இந்த முழு விஷயத்தையும் அலச போறோம். நிஜமாவே முழு ஊரடங்குக்கு வாய்ப்பு இருக்கா? நிபுணர்கள் என்ன சொல்றாங்க? இப்போ நிலைமை எப்படி இருக்கு? வாங்க இத பத்தி விளக்கமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம ஒரு 5 விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். முதல்ல, இந்த ஊரடங்கு எச்சரிக்கை எதுக்கு மறுபடியும் வந்துச்சு? ரெண்டாவது, இந்த புதுசா சொல்ற சிக்காடா வைரஸ்னா என்ன? மூணாவது, அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்? நாலாவது, யார் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும்? கடைசியா, இந்தியாவோட தற்போதைய நிலைமை என்ன? சரி, முதல்ல ஆரம்பிப்போம். எதுக்கு திடீர்னு இந்த லாக்டவுன் பயம் மறுபடியும் வந்திருக்கு அத பார்க்கலாம். நாம எல்லாருமே இப்பதான் மாஸ்க் எல்லாம் கழட்டி வச்சுட்டு நிம்மதியா வெளியே சுத்த ஆரம்பிச்சோம். இந்த நேரத்துல தான் பயங்கர வேகமா பரவுற ஒரு புது வைரஸ் வந்திருக்கு. இதனாலதான் ஐயோ மறுபடியும் லாக்டவுன் வந்துருமோன்னு ஒரு பயம் மக்கள் மத்தியில உருவாகியிருக்கு. குறிப்பா அமெரிக்கா மாதிரி நாடுகள்ல இதோட தாக்கம் அதிகமா இருக்கறதால இந்த கவலை இன்னும் அதிகமாகியிருக்கு. சரி, இப்போ எல்லாரையும் பயமுறுத்துற அந்த புது வைரஸ் அது என்னது? அது பேர் என்ன? அத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமாங்க? இந்த புது வைரஸோட சயின்டிபிக் பேரு B3.2. ஆனா பேச்சு வழக்குல இத சிகாடா அப்படின்னு சொல்றாங்க. இது வேற ஒன்னும் இல்ல, நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஒமிக்ரான் வைரஸோட ஒரு புது சப்வேரியன்ட். அதனாலதான் உலக சுகாதார அமைப்புகள் எல்லாம் இத ரொம்ப உன்னிப்பா கண்காணிச்சுட்டு வராங்க. இதோட ஸ்பீட பாத்தீங்கன்னா கொஞ்சம் தலை சுத்தும். நவம்பர் 2024ல சவுத் ஆப்பிரிக்காவில தான் முதல்ல இதை கண்டுபிடிக்கிறாங்க. 2025 ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லயே ஜெட் வேகத்துல பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாத்தீங்கன்னா உலகம் பூரா நிறைய நாடுகள்ல இது பரவி இருக்கு. இது எவ்ளோ வேகமா பரவி இருக்குன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். 23க்கும் அதிகமான நாடுகள். யோசிச்சு பாருங்க, அமெரிக்கா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியான்னு பெரிய நாடுகள் எல்லாத்துலயும் இப்போ இந்த சிகாடா வைரஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. பழைய ஒமிக்ரானை விட இந்த சிக்காடா டேஞ்சரா? ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, 2 விஷயத்துல இது கொஞ்சம் பவர்ஃபுல்னு சொல்றாங்க. ஒன்னு, பரவற வேகம். அது ஒமிக்ரானை விட இன்னும் அதிகம். ரெண்டாவது, நம்ம உடம்புல இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்திய ஏமாத்திட்டு உள்ள வர திறனும் இதுக்கு அதிகமா. சரி, இதெல்லாம் ஓகே. ஆனா ஒருவேளை இது நமக்கு வந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? இதோட அறிகுறிகள் என்னென்ன? இது ரொம்ப முக்கியமான தகவல். ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதோட அறிகுறிகள் பெரும்பாலும் ரொம்ப மைல்டா தான் இருக்கு. பழைய ஒமிக்ரான் மாதிரி தான். முக்கியமா பயங்கரமான தொண்டவலி இருக்கும். கூடவே காய்ச்சல், உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கிறது, இருமல், தலைவலினா நம்ம சாதாரண சளி காய்ச்சலுக்கு இருக்கிற மாதிரி பொதுவான அறிகுறிகள் தான். ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. முன்னாடி கொரோனா வந்தா டேஸ்ட், ஸ்மெல் போய்டும்ல, அது இந்த சிக்காடா வேரியன்ட்ல ரொம்ப ரொம்ப கம்மியாம். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல வேர்க்கிறது, தோல்ல தடிப்பு வருது, இதெல்லாம் கூட ரொம்ப ரேரா தான் ரிப்போர்ட் ஆயிருக்கு. இன்னொரு ஆறுதலான விஷயம் என்னன்னா, இதனால ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு சாதாரண சளி, இருமல் மாதிரி ஒரு மைல்டு இன்ஃபெக்ஷன் தான். அதனால பயப்பட வேண்டாம், ஆனா ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, பொதுவா இது மைல்டுன்னு சொன்னாலும் சில பேர் மட்டும் கொஞ்சம் அதிக கவனமா இருக்கணும். அவங்க யாரு? வாங்க பார்க்கலாம். அதாவது சக்கரை நோய், இதய நோய், கிட்னி பிரச்சனை இல்லனா பிளட் பிரஷர் மாதிரி வேற உடல்நல பிரச்சனைகள் இருக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இதோட பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எச்சரிக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வெளிநாட்டுல நடக்கிற கதை. இப்போ நம்ம நாட்டுக்கு வருவோம். இந்தியாவில நிலைமை எப்படி இருக்கு? இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல விஷயம், இப்போதைக்கு இந்தியாவுல இதோட பாதிப்பு ரொம்ப கம்மிதான். ஆனா ஒரு பெரிய ரிஸ்க் இருக்கு. வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்க மூலியமா இந்த வைரஸ் நம்ம நாட்டுக்குள்ள வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் இப்ப இருக்கிற பெரிய சவால். இந்த ஆபத்தை தடுக்க நம்ம அரசாங்கம் சில முக்கியமான ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க. முக்கியமா வெளிநாட்டுல இருந்து வர்ற எல்லாருக்கும் ஏர்போர்ட்லயே கட்டாயமா டெஸ்ட் பண்ண சொல்லிருக்காங்க. எதுக்குன்னா, ஒருவேளை யாருக்காவது தொற்று இருந்தா அது நாட்டுக்குள்ள பரவுறதுக்கு முன்னாடியே தடுத்துடலாம் பாருங்க, அதுக்குதான். அப்போ நாம முதல்ல கேட்ட கேள்விக்கு வருவோம். மறுபடியும் லாக்டவுன் வருமா? பாருங்க, டாக்டர்ஸ் என்ன எச்சரிக்கை பண்றாங்கன்னா, வர நாட்கள்ல கேசஸ் அதிகமாகலாம். ஒருவேளை பரவல் ரொம்பவே அதிகமாகி கட்டுப்படுத்த முடியாம போனா கடைசி வழியா லாக்டவுன் போட வாய்ப்பு இருக்கு. நல்லா கவனிங்க, பரவல் ரொம்ப அதிகமான மட்டும்தான் இந்த முடிவு எடுக்கப்படும். இப்போ நம்ம முன்னாடி ஒரு புது சவால் நிக்குது. இதுக்கு நாம தயாரா இருக்கோமா? பயப்பட தேவையில்ல, ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.
நமக்கு ஏதாவது அறிகுறிகள் தெரிஞ்சா அதை கவனிக்கிறதும் சரியான ஆலோசனைகளை கேட்கறதும் நம்ம ஒவ்வொருத்தரோட பொறுப்பு. கவனமா இருப்போம், பாதுகாப்பா இருப்போம்.